அப்படின்னா வால்மீகி மகர்ஷி அழகா காமிக்கிறார். ராமர் மகத்தான துக்கத்தை அனுபவிச்சது அந்த 14 வருஷத்துலதான். அந்த 14 வருஷத்துலதான் வனவாசம்னு கேட்க, வனவாசத்துக்கு கிளம்பி தன்னுடைய பிராட்டிய வேற ஒருத்தன் அபகரிச்சுட்டு போக, பிராட்டி இடத்துல இருந்து பிரிச்சு தவிச்சு எவ்வளோ கஷ்டம் ராமருக்கு. ஆனா அவ்வளோ கஷ்டத்தை மத்தியிலையும் தர்மத்திலிருந்து ஒரு க்ஷணம் வெளியில வந்தாரா? அவ்வளோ கஷ்டத்தை மத்தியில சத்தியத்திலிருந்து ஒரு க்ஷணம் வெளியில வந்தாரா? அவ்வளவு கஷ்டம் அவர் கஷ்டப்பட்டாலும் அவரை சுத்தி பாருங்க எல்லாரையும் வாழ வச்ச. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், சபரிக்கு மோட்சம், தன் கழுகானந்த ஜடாயுக்கு மோட்சம், வரவா போறவா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்து, வரவா போறவா எல்லாருக்கும் ஒரு பட்டாபிஷேகத்தையும் எப்ப பண்ணி வச்ச? தான் உயர்ந்த துக்கத்துல இருக்கும் போதே. வால்மீகி காமிக்கிற அவ்வளோ துக்கத்திலையும் அவர் சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நின்னார்னா சுகத்துல கேட்கவும் வேணுமா? அதனாலதான் அந்த 14 வருஷம் ஜஸ்ட் அந்த 14 இயர்ஸா அவ்வளவு விஸ்தாரமா சொல்லியிருக்காருன்னா அதுதான் காரணம். அப்படி ஒரு குணவான் பகவான். அப்படி என்னதான் அவர் வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட அப்படி சத்தியத்திலையும் அப்படி தர்மத்திலையும் நின்ன. அதனால முதல்ல அவருடைய தர்மத்தை காப்பாத்துற, அவர் தர்மத்தை காப்பாத்தி அதனாலேயே ஜனங்களையும் காப்பாத்துற. ஜனங்கள்னா அதை பாக்குறா, இவர் அப்படி கஷ்டத்திலையும் சத்தியத்திலையும் தர்மத்திலையும் நின்னதும் நம்மளும் அப்படின்னாலே இருக்கணும் அப்படின்னு ஜனங்கள்லாம் ஆசைப்பட்டு இருந்தா அப்படின்னா என்ன சொல்றது? இப்படி நாரதர் பகவானுடைய குணங்கள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷப்பட்டார் நம்ம வால்மீகி மகரிஷி. அப்ப தெரிஞ்சிருது இந்த குணங்களுக்கெல்லாம் ஒரு உருவம் கிடைச்சிருது அப்படின்னு நினைச்சுட்டு தமசா நதி தீரத்துக்கு போறார். தமசா நதி தீரத்துக்கு போய் தமசா நதியில அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போதே ஒரு வேடுவன் வரான். அந்த வேடுவன் வரான். தமசா நதி ரொம்ப ரம்யமா இருக்கு, அழகா அந்த இடத்துல அந்த நதி பரவேச்சு இருக்கு, நிறைய புஷ்பக்ஷிகள்லாம் இருக்கு, நிறைய மரங்கள்லாம் இருக்கு, நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்து இருக்கு. அப்ப கிரௌச்ச பக்ஷி, 2 பக்ஷி, இந்த 2 கௌச்ச பக்ஷி மிதுனமா, ஒரு ஆண் பக்ஷியும் ஒரு பெண் பக்ஷியும் அது ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறார் நம்ம வால்மீகி. ஒன்ஸ் அந்த ஒரு பகவான் ஒரு ஆனந்தம்னு அனுபவிச்சாச்சுன்னா அவர் பண்ண சிருஷ்டி எல்லாமே வேற விதமா ஒரு அழகுல தெரியும் நமக்கு. அப்படி அவர் அனுபவிச்சுட்டு வர, அப்படி அவர் அதை அனுபவிச்சுட்டு வரும்போதே அந்த வேடுவன் அங்க ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் ஒரு அம்பை எடுத்தான். அந்த அம்பை எடுத்து யார் மேல விடுறான்னா அந்த ஆண் பக்ஷி மேல அதை விட்டுறானா. அந்த ஆண் பக்ஷி குத்துன்னு கீழே விழுந்து ரத்தம் வெளியில வருது. அந்த பெண் பக்ஷி ஓடி வந்து அது குச்சு 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 குச்சுன்னு சத்தம் போட்டு அலறிண்டே பறந்துட்டு இருக்கான் பக்கத்துல. இதெல்லாம் பார்த்த உடனே எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, ஒரு சோகம். ஆனா அது ஒரு ஸ்லோகமா வந்திருக்கான். மானிஷாத பிரதிஷ்டாத்வம் அகமஹா சாஸ்வதி சமா ய கிரௌச்ச மிதுனாதேகம் பவதி காமமோஹிதோ. ஹே வேடுவா, எந்த 2 பட்சிகள் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்ததோ காமமோகிதமா, அந்த 2 பட்சிகளை போய் யாராவது இப்படி அடிப்பாளா? அடிச்சேனா நீ நிறைய நாள் வாழவே மாட்ட அப்படின்னு கத்துற. சாபம். ஆனா சாபத்தை கொடுத்துட்டு தான் நினைச்சுக்கிறாராம். இதெல்லாம் அனுஷ்ட விருத்தத்துல அழகா 4 பாதத்துல